ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட காலமாகவே உன் மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல்களும் எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் இருப்பது எனக்கு தெரியும். அப்படி இப்போது நீ என்ன நினச்சிக்கிட்டு என்னுடைய இந்த பதிவை கேட்க வந்தியோ, அந்த உன்னுடைய வேண்டுதலை சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வேண்டுதல் பழிக்கப் போகும் இந்த நேரத்தில் வராகியம்மா என்ன சொல்றதன்னு கேட்டு என்னுடைய அறிவுரைகளை உன் வாழ்வில் பின்பற்ற தொடங்கினாலே அனைத்தும் நலமாய் நடந்து முடியும். உன்னை வெறுத்தவங்களும் வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் ஏண்டா இவங்கள போய் பேசாமல் விட்டோம், ஏண்டா இவங்கள வெறுத்தோம் நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ கெத்தாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டுமென் செல்லமே. பல நேரங்களில் ஏந்தா இந்த உறவுகள் இருக்காங்களோ நினைக்கிறதுக்கு பதிலாக நீ அவர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி தனிமையில் இருந்தாலே அது உனக்கு மருந்தாகவும் உன் மன காயத்திற்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். ஏன்னா புரிதல் இல்லாத உறவுகள் சில பேருக்கு வலியையும் வேதனைகளையும் தானே கொடுக்கிறார்கள். உன்னை பற்றி புரிஞ்சுக்காத மனுஷங்க உன்னை பற்றி இல்லாததையும் தவறானதையும் நினச்சிக்கிட்டு உன் மனசையும் காயப்படுத்தி பேசுவதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எப்படிப்பட்ட ஆள் என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் சொல்வதை நினைச்சு நீ கவலைப்படாத. ஒருவர் உன்னை பற்றி நினைப்பதையெல்லாம் சொல்லிவிட வேண்டுமானால் நீ அவரின் எதிரியாக இருக்க வேண்டும் என்று தானே அர்த்தம். ஆக மொத்தத்தில் அவங்க உன்னை எதிரியாக நினைப்பதால் மட்டும்தான் உன்னை பற்றி தவறான கருத்துக்களோடு தவறான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், என் வாழ்க்கைய நான் நினைச்சது போல வாழ்ந்துட்டு போறேன்னு நீ உன் வாழ்க்கையை தைரியமாக நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. இதுவும் கடந்து போகும்னு நினச்சா அது நம்பிக்கை. இதையும் நான் கடந்து போவேன் நினைத்தால் அதுதானே தன்னம்பிக்கை. அப்படி தன்னம்பிக்கையோடு கூடிய ஆளாக என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகியம்மா என்னுடைய விருப்பம். என்ன நடந்தாலும் அனைத்தையும் தைரியமாய் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் என் செல்லமே? நல்ல உதாரணத்திற்கு நல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களை காட்டுறாங்க. கெட்ட உதாரணத்திற்கு பிடிக்காதவர்களையும் வாழ்க்கையில் தோற்று போய் கஷ்டப்படுபவர்களையும் காரணமாக காட்டுகிறார்கள். அடுத்தவங்க காரணமாக காட்டுறதெல்லாம் சரிதான். நீ உன்னுடைய திறமையின் மூலமாக முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்தாயா என யோசித்துப்பார். முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்பவர்களும் கஷ்டப்படுபவர்களும் நிச்சயமாக முன்னேற்றத்தை பெற்றே தீருவார்கள். அந்த வகையில் நானும் அவர்கள் வரிசையில் நிற்பேன் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. காலம் எப்போதும் ஒரே ஒருத்தருக்காக மட்டும் படைக்கப்படவில்லை, அது எல்லாருக்குமானது. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா நாளைக்கு நீ ஜெயிப்ப. இன்னைக்கு இன்னொருத்தர் நல்ல வசதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா நாளைக்கு அதே சந்தோஷமான செல்வ வளமிக்க சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய வாழ்க்கை உனக்கும் கிடைக்கும். காலம் எப்போதும் எல்லார் கைகளிலும் வந்து போகத்தான் செய்யும். அப்படி உன் கைகளிலும் உனக்கான வசதியை காலம் ஒப்படைக்கும் போது நீ மனமகிழ்வோடு உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். அதை விட்டுட்டு கவலையோடும் கண்ணீரோடும் உன் வாழ்க்கையை நீ வீணாக்க நினைக்காதே என் செல்லமே. ஏன்னா கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நிம்மதியாக வாழ விடாது. தைரியமும் நம்பிக்கையும் தானே உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய விஷயங்கள். எப்போதும் நான் சொல்கிறத கேளு. நீ தூங்கும்போது கூட ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வருமானம் வரும்படி உன்னுடைய வேலைகளையும் வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டீனா நீ சாகும் வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது என் செல்லமே. அப்படி உன் வேலைகளை எப்படி திறமையாக செய்வது என்று பார். எப்போ பார்த்தாலும் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கதும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செய்வதும் எல்லாராலும் முடியாத காரியம். அதனால தான் சொல்கிறேன், எப்படி உன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்கிறது, நீ செய்யக்கூடிய வேலைகளின் மூலமாக எப்படி உன் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என இப்போது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த புதுயுக காலத்தில் நீயும் யோசித்து அதற்கேற்றால் போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் காசு வரும்ன்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. நீ வேலையற்று சில சமயங்களில் ஓய்வெடுக்க நினைக்கும் போதும் உனக்கு வருமானம் வரும்படியும் அதற்கேற்றால் போல திறமையான என்னென்ன வேலைகளையெல்லாம் செய்து கொண்டே இருக்க முடியும் என்பதையும் யோசித்துக்கொள். இந்த உலகத்தில் அழகற்றது என்பது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் வாய்ப்பே இல்லாத மனிதர்களுக்கும் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் வாய்ப்புகளையும் கொடுப்பேன். எல்லாருடைய வாழ்க்கையும் நான் அழகாக அமைத்து கொடுப்பேன். ஆனால் வாழ்க்கையில் எது அழகு என்பது அதை பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்து தானே இருக்கு. ஒரு சிலர் முக அழகை அழகுன்றாங்க,
ஒரு சிலர் உள்ளம் மிக தெளிவாக நல்ல மனம் கொண்டவர்களாக இருந்தால் உள்ளத்தின் அழகை பாராட்டுகிறார்கள். ஒரு சிலர் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் அழகுன்றாங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா அவங்கள அழகான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் தம்பதி சகிதமாக குடும்பத்தில் ஒத்துமையோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள அழகான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அழகு என்பது எதில் இருக்கிறது என்பது அவரவர்களின் மனநிலையை பொறுத்து தானே. நான் உனக்காக என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உன் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் பிரச்சனையும் சிக்கல்களும் இல்லாத சந்தோஷமான எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உங்கள் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பண வசதியையும் அமைத்து கொடுத்து அழகான வார்த்தையை நீங்கள் அழகாக பேசும்படியும் அன்போடும் அரவணைப்போடும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் வாழும்படியும் எல்லா சகல செல்வங்களையும் சம்பத்துகளையும் கொடுத்து அழகான வாழ்க்கையையும் வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. அப்படி உன்னுடைய சூழ்நிலை மாறணும்னா எக்காரணம் கொண்டும் வாய் தவறி எந்த வார்த்தைகளையும் உதிர்த்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? கை தவறி கீழே ஒரு கண்ணாடி பொருளை போட்டால் எப்படி அது உடஞ்சி கூர்மையான இதால் யாரையாவது காயப்படுத்திடுமோ அதே போல தான் நீ வாய் தவறி பேசக்கூடிய வார்த்தைகளும் யாருடைய மனதையாவது காயப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசு. இங்கு இருக்கும் மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறாக மாறி போய்விடுகிறதா என்ன? எல்லா மனிதர்களையும் இந்த உலகில் எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறதா என்ன? யார் ஒருவர் வரலாற்றில் இடம்பெறுகிறாரோ, யார் ஒருவர் சாதனை படித்து சிறப்பாய் வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவர்கள் பெயர் மட்டும்தானே மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது. அதனால தான் சொல்கிறேன், வரலாறாய் ஆன மனிதர்கள் யாரும் தன்னலத்தோடு வாழ்ந்தது கிடையாது. அப்படிதான் நீயும் நல்ல செயல்களை செஞ்சு பொதுநல நோக்கோடு மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கணும்னு. வாழ்க்கை என்பது நாணயம் போலத்தான் என் செல்லமே. அதில் இன்பம் ஒரு பக்கத்தில் இருக்கும், துன்பம் ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு பக்கத்தை மட்டும்தானே பார்க்க முடியும். மறுபக்கம் எப்போ நம்மளை திருப்புவாங்கன்னு அதன் வாய்ப்பிற்காக காத்து கொண்டே இருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்போது துன்பம் இருக்குன்னா சீக்கிரமே இன்பம் வரும் என புரிந்துகொள். இன்பம் மட்டும்தான் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்குன்னா அடுத்து துன்பம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு மாற்றியமைத்து துரத்தி அடித்து விடுவேன் என தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் செல்லமே. எப்போதுமே நல்லவர்கள் தான் நல்லவன் நல்லவன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் திறமையான அயோக்கியனும் கெட்டவனும் தான் தான் சிறந்த நல்லவன் போல தன்னை காட்டி நடித்து கொண்டே இருப்பான். அதனால தான் நீ பார்க்குற ஆளுங்களில் நல்லவன் நல்லவர் போல வேஷம் போட்டிருக்காரா அல்லது கெட்டவன் நல்லவனாக இருக்கிறானா அல்லது நல்லவனே நல்லவனாக இருக்கிறானா என மனிதர்களை புரிந்து கொண்டு பழக ஆரம்பி. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதானே உண்மை. அதே போல தான் சில உறவுகளும் அவங்களோட பிறவி குணத்தை, அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த குணத்தை ஒருபோதும் உன்னால் மாற்றவும் முடியாது. யார் எப்படி இருக்காங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீயாகவே விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. அதை விட்டுட்டு அவங்க என்னை புரிஞ்சுக்காம பேசி மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லி குத்தி காட்டுறாங்கன்னு நீ மீண்டும் அவர்களிடம் போய் சொன்னாலும் சரி அல்லது அருகில் இருப்பவர்களிடம் சொன்னாலும் சரி அதனால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. மனிதன் மனமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர்களாய் மாறினால்தான் உண்டு என் செல்லமே. ஆடம்பரமாக வாழ்கிறவனுக்கு பணத்தின் அருமை தெரியவே தெரியாது. ஆனால் சிக்கனமாக வாழ்கிறவனுக்கு சில்லறையின் மதிப்பு கூட தெரியும் தானே. நீயும் உன் வாழ்க்கையை சிக்கனமாய் வாழ்ந்து ஜெயித்து காட்டக்கூடிய ஆளாக இரு. உன் திறமைகளையெல்லாம் அதிகமாக வளர்த்து கொண்டு பொறுமையினை பெருக்கி உன் கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக வேலை செய். நீ எதிர்பார்க்கும் வெற்றியை எப்பாடுபட்டாவது நான் உன் வாழ்க்கையில் வரவழைத்தே தீருவேன்.